ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். இது நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும். இதை அப்படியே சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக. இதை இப்போ தக்காளி பருப்பு குழம்பு இன்றைக்கி நம்ம சாதத்துக்காக செஞ்சுருக்கோம். அதில் ஊற்றி நம்ம நெய் வேணுமுன்னா நெய் விட்டுக்கிடலாம், நல்லெண்ணெய் வேணுமுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். விட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் அரை கப்பு துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்து அதை நல்லா ஒரு 3 தடவை கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு இதை நம்ம அப்படியே குக்கரில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதில் தக்காளி ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிடுவோம். தண்ணி விட்டுட்டு இதில் நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோன்னா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிடுவோம். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா வெந்து வரணும், குழஞ்சி வேகணும். இப்போ வெயிட்டு போட்டாச்சு. இப்போ விசில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு இதை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இப்போ பருப்பு பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி குழஞ்சி வெந்திருக்கணும். அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிடுவோம். கடையும் போது அந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு வந்துடும். இப்போ நல்லா அந்த மாதிரி மசிச்சுக்கிறணும் ஒரு 2 நிமிஷம். இப்போ மசிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு நம்ம புளி கரைசல் விட்டுக்கிடுவோம். ஏற்கனவே தக்காளி வேறு 3 போட்டிருக்கோம். அதனால் புளி கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ இதை எல்லாம் உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கிடுவோம். இதுக்கு வேறு மசாலா எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள் இது மட்டும்தான் போட்டால் போதும். இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இதில் மல்லித்தலையும் கொஞ்சம் தூவிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் குழம்பு சுண்டி வரணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இறக்கி வச்ச இந்த குழம்ப ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம வெங்காயம் இது வதக்கி வச்சோம்ல தாளித்தது, அதை இதில் விட்டுக்கிடுவோம். இப்போ குழம்பு ஒரு அருமையான தக்காளி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அருமையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.